வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய இந்தி ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். सफल जीवन हिंदी सर्विस में आए हुए हर एक भाइयों बहनों को यीशु मसीह के नाम से धन्यवाद और स्वागत करता हूं. கடந்த ஒரு சில வாரங்களாக நாம் தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை பற்றி பார்த்து வருகிறோம். पिछले कई हफ्तों से परमेश्वर के वचन के प्रबल के बारे में हम देख रहे थे. எபிரேயர் 4 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கிறேன். तो अभी आके हम इब्रियों की किताब 4 अध्याय पढ़ेंगे. Hebrews chapter 4 verse 12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமுள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டத்தை காட்டிலும் கருக்கானதாயும் கணுக்களையும் ஊனையும் ஆத்மாவையும் ஆவியும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. यहाँ पे हम इस वचन में परमेश्वर के वचन के प्रबल और महत्व के बारे में देखते थे. தேவனுடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. परमेश्वर के वचन में आकर प्रबल है. அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. उस वचन में आके जीवन है. யோவான் தம்முடைய சுவிசேஷத்திலே அவர் எழுதுகிறார், அந்த ஜீவன் மனுஷருக்கு அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. यूहन्ना का किताब में देखते हैं कि उसके अंदर जीवन था और वो जीवन मनुष्य को उजाला था. அந்த வேர்ட்ல தான் பவர் இருக்கு, லைஃப் இருக்கு. तो हम आके देख रहे हैं उस वचन में ही जीवन है, उजाला है. அந்த வேர்ட்ல தான் பவர் இருக்கு और उस वचन में ही पावर है. அந்த வேர்ட்ல லைஃப் இருக்கு. उस वचन में जीवन है. அந்த வேர்ட்ல லைட் இருக்கு. उस वचन में उजाला प्रकाश है. So think about ஒளி, அந்த வெளிச்சம், அதை யோசிச்சு பாருங்க. तो देखिए उस प्रकाश के बारे में आप सोच के देखिए. அந்த வார்த்தையில் அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. तो उसके अंदर आकर जीवन था और वो जीवन मनुष्य को उजाला था. பாருங்க, நம்ம மறுபடியும் பிறந்ததே கடவுளுடைய வார்த்தை உள்ள போனது மூலமா தான். तो देखिए जब परमेश्वर का वचन जब अंदर जाता है, பேதுரு தம்முடைய நிருபத்திலே அவர் அதை எழுதுகிறார். पत्रुस की किताब में हम देखते हैं. 1 பேதுரு 1 அதிகாரம் 23 வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். फर्स्ट पीटर चैप्टर 1 वर्स 23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, तो यहाँ पे नहीं में नाश होने वाला नहीं, என்றென்றைக்கும் நிற்கிறதும் अविनाशी बीज से ஜீவன் உள்ளதுமாகிய परमेश्वर का जीवन தேவ வசனமாகிய सदा ठहरने वाला वचन के द्वारा அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே, नया जन्म पाए हैं. பாருங்க, அந்த வேர்ட்ல ஜீவன் இருக்கு. அந்த வசனம் சொல்லுகிறது. तो देखिए वचन में आकर जीवन है. என்றென்றைக்கும் நிற்கிறது, இட்டர்னல் வேர்ட். तो हमेशा ठहरने वाला ஜீவன் உள்ளது, இட் ஹஸ் லைஃப். उसमें उस वचन में आके नया जीवन है. தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்து, இம்பெரிஷபிள் और வேர்ட். वो कभी भी अविनाशी नहीं है. சோ அந்த வார்த்தையினுடைய குணநலன்களை நாம் இங்க பார்க்கிறோம். तो यहाँ पे हम वचन के महत्वपूर्ण को इसके अंदर देखते हैं. அந்த வார்த்தை நித்தியமான, என்றென்றைக்கும் நிற்கிற நித்தியமான வார்த்தையா இருக்கிறது. वो वचन आके अविनाशी नहीं है, ஜீவன் உள்ள வார்த்தையா இருக்கிறது. उसमें जीवन है அழிவில்லாத வார்த்தையா இருக்கிறது. और कभी भी आके नहीं मिटता है. அந்த வார்த்தை உள்ள போறது மூலமா நாம மறுபடியும் பிறந்திருக்கிறோம். और जब वो वचन हमारे अंदर जाता है तो हम नया जन्म पाते हैं. இது சும்மா ஒரு விதைக்கிறவன விதை தூக்கி சும்மா அப்படி போட்டு போற மாதிரி இல்ல. तो देखिए ऐसे बीज को ऐसे फेंक के जाने वाला नहीं है. இத பற்றி யாக்கோபு எழுதுகிறார். तो यहाँ पे याकूब की किताब में लिखते हैं, 1 அதிகாரம் 21 வசனம். तो पहला अध्याय में हम देखते हैं चैप्टर 1 वर्स 21 में देखते हैं. யாக்கோபு 1:21. चैप्टर 1 वर्स 21. நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். तो यहाँ पे देखते हैं कि हमें आके हमारे अंदर जो मैल और जो गंदगी है उसे दूर कर वचन के नम्रता से ग्रहण कर ले और हृदय में बो ले. இந்த வசனம் எப்படிப்பட்ட வசனம்? तो ये वचन कैसा है? உள்ளத்திலே நாட்டப்பட்ட வசனம். तो हमारे अंदर उसको आके बोना है. ஆங்கில வேதாகமம் சொல்கிறது implanted word of God. तो इंग्लिश में कहता है कि उसको आके बोने वाला कहता है. உள்ளத்தில் நாட்டப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? तो यहाँ पे जो हृदय में बोया गया का मतलब क्या है? ஒரு வயல் எடுத்துக்கினீங்கன்னா, तो एक खेत ले लेंगे तो விதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த வயலை உழுகிறார்கள். तो उसमें बीज बोने के पहले उसको हम आके
खरा ठीक करते அப்ப हैं, உழுத பிறகு அதுல விதைக்கிறார்கள். तो उसको आके सब बैल रख के चराने के बाद उसमें आके हम बोते அந்த हैं, அந்த விதைகள் முளைச்சு வருது பாருங்க, அங்கங்க இருக்குது. तो उसमें आके फिर वो बीज आके उगता है। அப்புறம் என்ன பண்றாங்க, ஒரு நாள் அதெல்லாம் எடுத்து கட்டுக்கட்டா கட்டுறாங்க. तो एक दिन क्या होता है, सब फिर उसको उखाड़ कर उसको बंडल बांधते हैं। அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடவுன்னு சொல்லுவாங்க, நாட்டுறது. எப்படின்னாக்கா ஒவ்வொரு அந்த 2-3 செடிகள் எடுத்து நல்ல ஆழமா அந்த மண்ல நாட்டுகிறார்கள். உள்ளத்தின் ஆழத்துல, அதாவது மண்ணுடைய ஆழத்துல அதை நாட்டுகிறார்கள். तो उसके बाद आपने देखा होगा कि उस चावल के उसको एक एक पेड़ को लेके उसको लाइन से बोते हैं। அது போல விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். तो बिल्कुल उसी तरह जो बोते हैं वचन को बोझते हैं। நான் இங்க வசனத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். मैं यहाँ पे वचन का बात कर रहा हूँ। இந்த வசனம் இங்கிருந்து விதைக்கப்படுகிறது. तो ये वचन आकर मेरे मुंह से भी आ रहा है। விதைக்கப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் அதை எடுத்து உங்களுடைய உள்ளத்திலே நாட்டுகிறார். तो जब मैं इस वचन को यहाँ पे बोता हूँ तो पवित्र आत्मा उस वचन को लेकर आपके हृदय में डालते हैं। அந்த அந்த நாட்டப்பட்ட வார்த்தையினுடைய பவர் என்ன? तो जब वो वचन आके आपके हृदय में आता है तो उसका पावर क्या है? உங்களுடைய ஆத்துமக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. आपका आत्मा को उद्धार करते हैं। It has the power to save your soul. तो उसमें ऐसा महत्व है कि वो आपकी आत्मा को आके बचाता है। So, யார் பண்றது அந்த நாட்டுற வேலை? யார் பண்றது? तो देखिए ये बोने वाला काम कौन करता है? பரிசுத்த ஆவியானவர் பண்ணுகிறார். पवित्र आत्मा करता है। என்னால பண்ண முடியாது. मुझसे नहीं कर सकता है। நான் வரிசையா எல்லாத்தையும் நோட்ஸ் எல்லாம் எழுதிட்டு வந்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ணலாம். मैं हर हफ्ते नोट्स लेकर आपको बताता हूँ, ஆனா என்னால உங்களுடைய இருதயத்துல கொண்டு வந்ததை நாட்ட முடியாது. लेकिन मैं आपके हृदय में डाल नहीं सकता हूँ। அந்த வேலையை பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது செய்கிறார். वो काम पवित्र आत्मा करता है। ஒவ்வொரு வாரமும் நீங்க வருகிறீர்கள். एक एक हफ्ते आप आते हैं, நான் விதைக்கிற வசனத்தை मैं वचन को आपको बोता हूँ, பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனத்தை எடுத்து உங்கள் உள்ளத்திலே நாட்டுகிறார். पवित्र आत्मा उस वचन को लेकर आपके हृदय में डालते हैं। அப்ப பாருங்க, உள்ளத்திலே இந்த வசனம் நாட்டப்பட்டிருக்கிறது. तो देखिए आपके अंदर वो वचन बोया गया है। அப்ப இந்த வசனத்துல ஜீவன் இருக்குன்னு நான் சொல்லும்போது तो अगर मैं कहता हूँ इस वचन में जीवन है, அது எங்கேயோ இருக்குன்னு நினைக்க கூடாது. आप नहीं सोचना वो कहीं पे है। இந்த வசனம் உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டிருக்கிறது. ये वचन आकर आपके हृदय में बोया गया है। உங்க உள்ளத்துல தான் அந்த ஜீவன் இருக்கிறது. आपके हृदय में ही वो जीवन है। அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. और वो जीवन जाकर मनुष्य को प्रकाश में बदलता உங்கள் है। உள்ளத்திலே அந்த வெளிச்சம் இருக்கிறது. और आपके अंदर वो प्रकाश है। You are the light of the world. आप आके दुनिया का उजाला है। நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். आप इस दुनिया को आके उजाला है। வெளிச்சத்தை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. तो जब आप उजाला के बारे में सोच के देखते हैं, வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் இருக்கவே முடியாது. जहाँ पे उजाला है वहाँ पे अंधेरा का कोई काम नहीं है। நீங்க வெளிச்சமா இருக்கிறீர்கள். आप उजाला है। உள்ள வசனம் இருக்கு, आपके अंदर वचन है, அந்த வசனத்துல பவர் இருக்கு, उस वचन में आके पावर है, அந்த वचनத்துக்குள்ள லைஃப் இருக்கு, उस वचन में जीवन है, அந்த லைஃப் லைட் மாதிரி இருக்கு, वो जीवन आकर प्रकाश है, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, और वो वचन आकर अंधेरे में प्रकाश कर रहा है। இருள் அந்த வெளிச்சத்தை ஜெயிக்கவே முடியல. तो देखिए अंधेरा उस प्रकाश को जीत नहीं पा रहा है। பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வசனத்தினுடைய பவரை கொஞ்சம் யோசித்து பாருங்க. तो जरा सोच के देखिए आपके अंदर जो वचन है उसका महत्वपूर्ण கடவுள் है। அந்த வசனத்தை உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். तो परमेश्वर उस वचन को आपके अंदर रखा है, அதுக்குள்ள அவ்வளவு பவர் இருக்கு. तो उसके अंदर इतना पावर है। பவர் எங்கேயோ இல்ல. पावर आकर कहीं और नहीं है। நீங்க நினைக்கலாம் பவர் பாஸ்டர் கிட்ட இருக்கு. तो आप सोचते होंगे कि सामर्थ्य पास्टर के पास இல்ல है। இல்ல, உங்களுக்குள்ள இருக்கு. बिल्कुल भी नहीं, आपके अंदर எங்க வார்த்தை இருக்கோ அங்க வல்லம் இருக்கு. जहाँ पे वचन है वहाँ पे सामर्थ्य भी है। உங்க உள்ளத்துல தான் வார்த்தை இருக்கு. आपके अंदर वचन है, பாஸ்டருக்குள்ள இருக்கு, पास्टर के अंदर वचन है, ஆனா உங்களுக்குள்ளவே இருக்குன்ற நான். लेकिन आपके अंदर भी है करके मैं कहती ஏன்னா हूँ, ஆவியானவர் வசனத்தை எடுத்து உங்களுக்குள்ள நாட்டி இருக்கிறார். क्योंकि पवित्र आत्मा उस वचन को लेकर आपके अंदर डालते இப்ப हैं। நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்கன்னு வெச்சுக்கோங்க. अभी आप एक जगह जा रहे हैं, உங்களோட கூட சேர்ந்து வசனமும் உள்ள வருது. आपके साथ साथ वचन भी आ रहा அந்த है। வசனத்துல பவர் இருக்கு, उस वचन में आके सामर्थ्य है, அந்த வசனத்துல பிசாசை விரட்டக்கூடிய வல்லம் இருக்கு, उस वचन में आके शत्रु भी आता है, அந்த வசனத்துல வியாதியை குணமாக்கக்கூடிய வல்லம் இருக்கு, उस वचन में आके रोगों को चंगा करने का அந்த सामर्थ्य है, வார்த்தைக்குள்ள தெய்வீக ஞானம் இருக்கு, उस वचन में आके एक अद्भुत ज्ञान है, சூழ்நிலைகளை கையாளுவதற்கு வேண்டிய அறிவாற்றல் இருக்கு, सिचुएशन को आके संभालने का एक ज्ञान है। எல்லா பவரும் அந்த வார்த்தைக்குள்ள இருக்கு. सब कुछ उस वचन के अंदर है। பிசாசினுடைய இருளான காரியங்கள் எல்லாவற்றையும் விரட்டடிக்கக்கூடிய வல்லம் உங்களுக்குள்ள இருக்கு. शत्रु के सारे अंधेरे चाल चलन को भगाने का सामर्थ्य है। பாருங்க, நீங்க நம்பாத மாதிரி பாக்குறீங்க. तो आप आके देखते हैं, மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். मार्क का किताब आकर 8वीं अध्याय 16 चैप्टर 8 वर्स 16।
நல்ல நல்ல கவனிங்க இந்த வசனத்தை. तो इस वचन को आप अच्छी तरह से देखिए। பாருங்க, அங்க இயேசு இருக்கிறார், वहां पे यीशु मसीह है, இயேசுவே வார்த்தையா இருக்கிறார், यीशु मसीह आके वचन है, அந்த வார்த்தைக்குள்ள தான் பவர் இருக்கு, उस वचन के अंदर भी सामर्थ्य है, அவர்தான் லைஃப், उसके अंदर ही जीवन है, அவர்தான் லைட், वही उजाला है அவர்தான் வார்த்தை. और वही वचन है। இப்ப 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். तो यहाँ पे मैं वचन आके 16 पढ़ के देखता हूँ। அஸ்தமனமான போது जब आके शाम होता था பிசாசு பிடித்திருந்து அநேகர் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். तो जो शत्रु पकड़ा वाला बहुत सारे लोग वहां पे आए थे அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே அவர் துரத்தி और वहां पे उस शत्रुओं को अपने वचन के जरिए भगाया பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். और जो भी रोगी थे सबको चंगा किया। You are the light of the world. तो देखिए आप दुनिया का उजाला है। Darkness cannot overpower or overcome this light. अंधेरा आकर आपको ओवरकम नहीं कर सकता है। What this light can do? तो उजाला क्या कर सकता है? அது பிசாசு விரட்டி அடிக்கிறது, वो आके शत्रु को भगाता है, துரத்துகிறது. शत्रु को दौड़ाता है। அது மட்டும் இல்ல, பிணியாளிகளை சுஸ்தமாக்குறது. ना केवल ये बल्कि कि चंगा करता அப்ப है। இயேசு கிறிஸ்துக்குள்ள எப்படிப்பட்ட வல்லம் இருந்தது, அதே வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. तो यीशु मसीह के अंदर जो सामर्थ्य था बिल्कुल वो भी आपके अंदर है। என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? कभी आपने ये सोच के देखा है? இதை யார் சொல்றது? ये कौन कहता है? நானா சொல்றேன்? मैं कहता हूँ। இல்ல இல்ல இல்ல, வேத வசனம் சொல்லுகிறது, मैं नहीं कहता हूँ, वचन कहता है। இயேசு சொல்லுகிறார். यीशु मसीह कहते हैं। இயேசு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். यीशु मसीह ने आपको अधिकार दिया அப்ப है। இந்த நீங்க உங்களை பத்தி யோசிக்கும் போது you are a powerful man, you are a powerful woman, you must think about it. तो जब आप अपने बारे में सोचते हैं आपको सोचना है कि मैं बहुत ही सामर्थ्य आदमी हूँ, बहुत ही सामर्थ्य औरत हूँ। நீங்க ஒருவேளை தின்னா இருக்கலாம், आप सोचते होंगे मैं बहुत पतला हूँ, but you are powerful. लेकिन आप बहुत ही सामर्थ्य लेडी है। You are not having muscle power, अब नहीं कि मसल पावर नहीं, you are having the word power. आपके पास आके वचन है। It can drive out demons. तो ये वो देखिए शत्रु को भगाता है वो। உங்களை பார்த்தாவே பிசாசு நடுங்கும். जब आपको आके शत्रु देखता है तो वो घबरा जाता है। ஆனா अनेक கிறிஸ்தவர்கள் பிசாசை பார்த்து நடுங்கிட்டு இருக்காங்க. लेकिन यहाँ पे देखिए बहुत सारे उद्धार पाए वाले शत्रु को देख के डर रहे உங்களை हैं। பார்த்தா வியாதி நடுங்கும். आपको देखने से आके बीमारी आके डरता है। இன்னைக்கு நம்ம ஒரு பாட்டு பாடணும் இல்லையா? आज हमने एक गीत गाया था, வியாதியே உன் கூர் ஒடிந்தது, அவ்வளவுதான். बीमारी तेरा जड़ टूट गया। ஆமா, கூர் ஒடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். तो देखिए उसका बीमारी एकदम निकल ही गया। அப்புறம் பிசாசு தலை நசுக்கப்பட்டாச்சு. तो वो शत्रु का सिर आके कुचल गया है। அந்த ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. वो यीशु मसीह आपके अंदर है। நீங்க போகும்போது கம்பீரமா போகணும் பாருங்க. तो आप जाते हैं तो बहुत ही सामर्थ्य से जाते हैं। இப்போ உங்களுக்குள்ள ஒரு பெரிய பவர் இருக்கு. अभी आपके अंदर बहुत ही बड़ा सामर्थ्य है। அந்த பவர் மூலமா என்ன பண்ண முடியும்? अब वो सामर्थ्य क्या कर सकता है? மார்க் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். मार्क की किताब में चैप्टर 16 16ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 17 से मैं पढ़ूंगा 17। விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். जो भी विश्वास करता है मेरे नाम से सारे शत्रुओं को भगाएंगे। பிசாசுகளை துரத்துவார்கள். जो शत्रुओं को भगाएंगे। யார பத்தி சொல்லி இருக்குது? तो यहाँ पे किसके बारे में बोला गया है? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். जो भी विश्वास करता है। நீங்க இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? आप यीशु को विश्वास करते हैं? உங்களை பத்தி தான் இந்த வசனம் சொல்லுகிறது. तो उसके बारे में आपके बारे में बोला गया है। அவருடைய நாமத்தை உபயோகப்படுத்தும் அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. तो जो भी यीशु मसीह का नाम इस्तेमाल करता है वो अधिकार उनको दिया गया है। You can use the name of the Lord Jesus Christ. आप आकर यीशु मसीह का नाम को इस्तेमाल कर सकते हैं। He gave you the authority to drive out demons. परमेश्वर ने आपको अधिकार दिया है शत्रु को भगाने का। அப்ப நீங்க உங்க வாயை திறந்து இயேசுவின் நாமத்தில் சொல்லும்போது வியாதிகள்லாம் விலகி ஓடும். तो जब आकर आप अपने मुंह को खोलकर दुष्ट आत्माओं को भगाते हैं तो यीशु मसीह के नाम से वो भागते हैं। பிசாசுகள் நடுநடுங்கி ஓடும். दुष्ट आत्मा आपके सामने गिड़गिड़ाते हैं। ஏன்? क्यों? உங்களுக்குள்ள பவர் இருக்கு. क्योंकि आपके अंदर एक सामर्थ्य है। உங்களுக்குள்ள வேர்ட் இருக்கு. उसके आपके अंदर वचन है। உங்களுக்குள்ள லைஃப் இருக்கு, லைட் இருக்கு. आपके अंदर जीवन उजाला है। லைட் போகும்பொழுது तो जब आप उजाला जाता है இருள் டிஸப்பியர் ஆகணும், அவ்வளவுதான். अंधेरा एकदम गायब हो जाता है। போன இடமே தெரியாது. रहने वाला जगह ही पता नहीं चलता है। அப்ப நீங்க தாங்க லைட். तो देखिए आप ही वो उजाला है। உங்கள்ட்ட தான் பவர் இருக்கு. आपके पास ही वो सामर्थ्य है। நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது आप जब यीशु को विश्वास करते हैं அந்த அதிகாரத்தை அவர் உங்களுக்கு தருகிறார். परमेश्वर वो अधिकार आपके अंदर देते हैं। இந்த அதிகாரம் இல்லாம யாரும் பிசாசை விரட்ட முடியாது. और बिना इस अधिकार का कोई भी दुष्ट आत्मा को भगा नहीं सकता। சிலர் இயேசுவின் நாமத்தை சொல்லி பிசாசை விரட்ட முயற்சி செஞ்சாங்க.
செஞ்சாங்க कोई कोई आके यीशु मसीह के नाम से आके दुष्ट आत्मा को भगाने की कोशिश किए थे। அப்ப அந்த பிசாசுகள் அந்த அவர்களை பார்த்து சொன்னது, இயேசு எங்களுக்கு தெரியும், பவுலையும் எங்களுக்கு தெரியும். तब दुष्ट आत्मा कहता है कि मुझे यीशु भी पता है, अपोस्तल पौल भी पता है। அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல अपोस्तल के किताब चैप्टर 10 14ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். वर्स 14 से पढ़ूंगा मैं। அப்போஸ்தலர் 19:14 चैप्टर 19 13ல இருந்து வாசிக்கிறேன். मैं 13 से पढ़ूंगा। அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளை இடுகிறோம் என்றார்கள். तो यहाँ पे आके पौल के नाम से आके शत्रु को भगाने के बारे में हम देखते हैं। 14ஆம் வசனம், பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். तो यहाँ पे आके हम 14 वचन में हम देखते हैं, பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி. तो दुष्ट आत्मा आके उत्तर दिया कि यीशु को मैं जानता हूँ। பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். तो दुष्ट आत्मा देके उनको घायल करके वहां से भाग जाता है। அப்ப பாருங்க, இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்காம அதை பண்ண முடியாது. तो यीशु मसीह के नाम से जो विश्वास नहीं करता वो नहीं कर सकता है। இத நிறைய பேர் வாசிட்டு விசுவாசிகளுக்கு இத போதிச்சிட்டாங்க. तो यहाँ पे आके ये वचन को देख के नहीं है। பிசாசுகளா நீங்க துரத்தாதீங்க. तो शत्रु क्या कहता है, तुम मत भगाना। பிசாசு இருந்தா அவங்களை எங்க கிட்ட கொண்டு வாங்க. तो शत्रु कहता है मेरे पास लेके आओ। நீங்க கை வச்சிராதீங்க. आप लोग आके अपने हाथ को मत रखना, அவங்க உங்க மேல பாஞ்சிடும், नहीं तो वो आपके अंदर आ जाएगा, உங்களுக்குள்ள வந்துரும், आपके अंदर आ जाएगा। அப்படி பயம் காமிச்சிட்டாங்க பாருங்க. तो बोलते हैं वैसा। இந்த சபை கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிற சபை. लेकिन ये कलीसिया के परमेश्वर के वचन को बताने वाला कलीसिया है। பிசாசுகள் விசுவாசிகள் மேல பாயல. तो ये आके ये दुष्ट आत्मा विश्वासियों के ऊपर नहीं आया है। மந்திரவாதிகளில் யூதரில் சிலர், वहाँ पे जो जादू करते उसके अंदर था। அவர்கள் கிறிஸ்தவர்கள் கிடையாது. तो वो लोग आके आके उद्धार पाए वाले लोग नहीं थे। இயேசுவை விசுவாசிக்கல, यीशु को आके वो लोग विश्वास नहीं करते थे। வார்த்தை அவர்களுக்குள்ள இல்ல, उनके अंदर वचन नहीं था। பரிசுத்த ஆவியானவர் அதன் அவர்கள் உள்ளத்துல நாட்டல, पवित्र आत्मा उनके अंदर वचन नहीं डाला। வார்த்தை அவர்களுக்குள்ள ஜீவனால் வெளிச்சமா இல்ல, वचन आकर उनके अंदर जीवन और उजाला नहीं था। அவர்கள் போய் பிசாசுகளை துரத்தும் போது இதெல்லாம் நடந்தது. तो जब आकर वो दुष्ट आत्मा को भगाए थे वही हुआ। ஆனா நீங்க போகும்பொழுது लेकिन जब आप जाएंगे அந்த பிசாசுகள் நடுநடுங்கி ஓட ஆரம்பிக்கிறது. वो दुष्ट आत्मा गिड़गिड़ाकर भागने लगेंगे। எப்படி வெளிச்சம் வரும்போது இருள் டிஸப்பியர் ஆகுதோ அது மாதிரி நீங்க போகும்போது பிசாசுகள் டிஸப்பியர் ஆகும். அவ்வளவுதான். जब आके उजाला आता है तो अंधेरा भाग जाता है। बिल्कुल उसी तरह से जब आप जाएंगे तो दुष्ट आत्मा भाग जाएगा। வியாதிகளை குணமாக்குற வல்லமை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? तो मैंने आपको बताया था कि रोगों को चंगा करने का सामर्थ्य है। அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல பேதுரு யோவானை பற்றி நம்ம வாசிக்கிறோம். अपोस्तल की किताब चैप्टर 5 में देखते हैं। 5ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம், एक्ट्स चैप्टर 5 14ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். वर्स 14 से पढ़ूंगा। ஆக்ட்ஸ் சாப்டர் 5:14. திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள். तो यहाँ पे देखते हैं कि बहुत से विश्वास करने वाले पुरुष और स्त्रियां प्रभु के वहां पे आए। பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகில் அவனுடைய நிழலாகிலும், तो वहां पे आके बीमारियों को सड़कों पे लेकर आकर அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். तो वहां पे पतरू के पास लेके आए थे। பேதுரு கை வச்சு தொட கூட இல்ல, तो वहां पे पतरूस ने अपने हाथ भी नहीं लगाया, அவனுடைய நிழலாகிலும் படணும்னு வச்சாங்க. सिर्फ उसका छाया लगा। 16ஆம் வசனம், சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள், அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். तो यरूशलेम के आसपास के नगरों में बहुत सारे लोग बीमारियों से अशुद्ध आत्माओं से आए हुए थे और सब लोग आकर चंगाई पाए थे। என்ன பவர் பாருங்க. तो देखिए कैसा महत्व सामर्थ्य है। பேதுரு not even go and touch the people. पतरूस ने जाकर अपना हाथ भी नहीं लगाया। அவன் நடந்து போகும்போது நிழல் படுமான்னு பார்த்தாங்க. पतरूस जब चल रहा था उसका छाया उनके ऊपर लगा। நிழல் பட்டோன்னு பிசாசு ஓடுது. तो देखिए जब पतरूस का छाया लगा तो शत्रु भागने लगा। நிழல் பட்டோன்னு வியாதிகள் எல்லாம் குணமாகிறது. जब पतरूस का छाया लगा तो आके वो चंगा होने लगे। எப்படிப்பட்ட வியாதிகள்? कैसा बीमारियां? பிணியாளிகளை படுக்கைகள் மேல கொண்டு வந்தாங்க. तो सब लोग आकर चारपाई में रखे थे, उन लोगों को கட்டில்கள் மேல கிடத்தி வைத்திருந்தார்கள். सब चारपाई में पड़े हुए थे। அவர்களால் அசைய முடியல, वो लोग आके हिल नहीं पा रहे थे, அவர்களால் எழுந்து நடக்க முடியல,
चल नहीं पा रहे थे, படுத்த படுக்கையா கிடக்குறாங்க, एकदम बिस्तर में लेटे हुए थे, என்ன வியாதியோ தெரியல. क्या बीमारी है पता नहीं था। ஆனா பேதுருவினுடைய நிழல் பட்டு சொஸ்தமானார்கள். लेकिन जब पतरूस का छाया उनके ऊपर लगा तो वो आगे चंगे हुए। நீங்க விசுவாசிக்கிறீங்களா? क्या आप विश्वास करते हैं? அப்படிப்பட்ட வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. वैसा एक सामर्थ्य आपके अंदर है। When the Holy Spirit take the word which is preached in the church and implanted in your heart, it will do miracles. तो जब पवित्र आत्मा आके वचन को लेके आपके अंदर बोते हैं तो वो बहुत बड़ा अद्भुत काम करते हैं। அப்ப உங்களை பத்தி சிந்திக்கும் போது நான் என்னங்க ஒரு சாதாரணமான ஒரு ஆளு, நான் ஏதோ இந்த இடத்துல ஒரு டென்டல்ல நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நான் ஒரு ரொம்ப சிம்பிள் மேன், ரொம்ப எளிமையானவன், சாதாரணமானவன் நினைக்க கூடாது. तो आप आके अपने बारे में बहुत ही साधारण सा इंसान हो, छोटा मोटा काम करता हूं, वैसा नहीं सोचना है। நீங்கள் இயேசுவை விசுவாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் வல்லமை வாய்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். अगर आप यीशु मसीह को विश्वास करेंगे तो सामर्थ्य से भरे हुए होंगे। அவ்வளவு வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. उतना सामर्थ्य आपके अंदर रहेगा। பிசாசு உங்களை தொட முடியாது. दुष्ट आत्मा आपको छू नहीं सकता। யோவான் தம்முடைய நிருபத்திலே சொல்லுகிறார். यूहन्ना का किताब में हम देखते हैं, 1 யோவான் 5ஆம் அதிகாரத்திலே पहला फर्स्ट योवान चैप्टर 5 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். वर्स 18 पढ़ूंगा। தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் तो जो आके परमेश्वर के द्वारा जो जन्म होता है वो पाप नहीं करता है। என்று அறிந்திருக்கிறோம். हम देखते हैं தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், तो जो परमेश्वर के द्वारा जन्म लेता है वो अपने आप को देखता है। பொல்லாங்கன் அவனை தொடான். तो कोई भी दुष्ट आत्मा शत्रु उसको छू नहीं सकता। The word of God says the devil cannot touch you. तो यहाँ पे वचन कहता है कि दुष्ट आत्मा आपको छू ही नहीं सकता। பாருங்க, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போய் ஒரு ஆள் தொட்டா எப்படி இருக்குங்க? तो जाके एक ट्रांसफार्मर को जाके एक आदमी छूता है तो क्या होता है? அங்க போட்டு வச்சிருவான் பவர் டேஞ்சர். तो वहां पे एक बोर्ड लिखा रहेगा डेंजर करके, Don't touch. डोंट टच बोलता है, Because there is a power. क्योंकि उसके अंदर एक सामर्थ्य है। If you touch that transformer, you will face the consequences. तो आपको देखिए, अगर आप वो ट्रांसफार्मर को छुएंगे तो बिजली लग जाएगी। பிசாசு கூட அப்படிதான், तो विश्वास भी ऐसा ही है। உங்களை தொடவே முடியாது. शत्रु आके आपको छू नहीं सकता। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते நான் हैं? ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். मैं भी एकदम स्ट्रांग से बिलीव करती Devil हूँ। cannot touch me. आपको आके दुष्ट आत्मा शत्रु छू नहीं सकता, Because inside of me there is a power. क्योंकि मेरे अंदर एक सामर्थ्य है It can overpower every darkness. और वो आके हर एक अंधेरा को आके ओवरकम कर सकता है। In the power which is residing inside of me can overpower every evil spirit. जो सामर्थ्य मेरे अंदर है, मैं हर एक दुष्ट आत्मा को मैं आके ओवरकम कर सकता हूँ। அதே பவர் உங்களுக்குள்ளவும் இருக்கிறது. और बिल्कुल वही सामर्थ्य आप हर एक के अंदर है எந்த பிசாசும் உங்களை தொட முடியாது. और कोई भी दुष्ट आत्मा आपको छू नहीं सकता। அவ்வளவு பவர் உங்களுக்குள்ள இருக்குது. उतना सामर्थ्य आपके अंदर है। हालेलुया। எத்தனை பேர் வல்லமை வாய்ந்தவர்கள் இருக்கீங்க இந்த कितने लोग आके विश्वास करते हैं? கரங்களை உயர்த்தி காட்ட முடியுமா? உங்களுக்குள்ள Amen. பவர் Praise இருக்கா? the Lord. Yes, Hallelujah. there is a greatest power inside of you. आपके अंदर एक बहुत ही अद्भुत सामर्थ्य है। Who gave that power to you? और वो सामर्थ्य आपको किसने दिया? Jesus gave that power to you. यीशु मसीह ने दिया है। எந்த ஊழியக்காரன் கொடுக்கல, எந்த பாஸ்டரும் கொடுக்கல. कोई पास्टर या कोई कलीसिया वाला आपको नहीं दिया है। யாரோ ஒரு ஆள் உங்க தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணனால அந்த பவர் வரல. कोई भी आपके सिर में हाथ रखकर वो सामर्थ्य आपके अंदर नहीं आया। தேவன் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने वो अधिकार आप लोग को दिया है, அந்த வல்லமையை உங்களுக்கு वो கொடுத்திருக்கிறார். सामर्थ्य आपको दिया है அது உங்களுக்குள்ள இருக்கிறது. और वो आपके अंदर है। அது வேலை செய்யணும்னா நீங்க விசுவாசிக்க வேண்டும். अगर वो आपके अंदर काम करना है तो आपको विश्वास करना है। முதல்ல இந்த வேர்ட்ல பவர் இருக்குன்னு விசுவாசிக்கணும். आपको विश्वास करना है कि इस वचन में सामर्थ्य है அந்த வேர்ட் எனக்குள்ள போயிருக்குன்னு விசுவாசிக்கணும். और वो वचन मेरे अंदर है करके आपको विश्वास करना அந்த है வேர்டுக்குள்ள பவர் இருக்குன்னு விசுவாசிக்கணும். और उस वचन के अंदर सामर्थ्य है करके विश्वास करना है। பிசாசுகளை விரட்டக்கூடிய பவர், उस शत्रु को, दुष्ट आत्मा को भगाने का வியாதிகளை सामर्थ्य, குணமாக்கக்கூடிய பவர், बीमारी को चंगा करने का सामर्थ्य, இதெல்லாம் உள்ள இருக்குன்னு நினைக்கணும். ये सब मेरे अंदर है। சூழ்நிலைகளை சமாளிக்கக்கூடிய, வெற்றி கொள்ளக்கூடிய ஞானம் எனக்குள்ள இருக்குன்னு விசுவாசிக்கணும். सिचुएशन को संभालने का ज्ञान हमारे अंदर है, ஏன்னா நீங்கள் தேவனாலே பிறந்திருக்கிறீர்கள். क्योंकि आप सब परमेश्वर से उद्धार पाए वाले அப்ப लोग இந்த हैं। பவரை நம்ம வெளியே கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? तो इस सामर्थ्य को आप बाहर लेके आना है, तो जब आप विश्वास करेंगे तभी वो होगा। விசுவாசிக்கலன்னா நடக்காது. अगर आप विश्वास नहीं करेंगे तो नहीं होगा। மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். थोड़े से वचन को मैं पढ़ना चाहूंगा। மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். मैथ्यू चैप्टर 21
அந்த வசனம் சொல்லுகிறது உங்கள் கடுகு விதை அவ்வளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் तो वो वचन कहता है कि अगर आपका विश्वास राई के समान है, இந்த காட்டத்தி மரத்தை நீங்கள் பார்த்து நீ வேரோட பிடுங்குண்டு கடலில் நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று சொல்லுகிறார். तो इस जंगल में बड़े बड़े पेड़ों को यहाँ से उखड़ जा बोलेंगे तो वो आपको आके आधार करेगा. ஒரு கடுகு விதை அளவு விசுவாசம், एक छोटा सा मस्टर्ड सीड का विश्वास, அந்த அவ்வளவு விசுவாசம் இருந்தா போதும். वो वैसा राई का बराबर का विश्वास होगा तो அந்த काफी है. விசுவாசத்தை நீங்கள் பயிற்சி செய்யும் பொழுது, जब उस विश्वास को आकर आप प्रैक्टिस करते हैं, அந்த விசுவாசத்தை நீங்கள் கட்டவிழ்க்கும் பொழுது, जब उस विश्वास को लेकर आप बोलते हैं, அந்த அந்த விசுவாசம் உங்களுக்காக வேலை செய்யும். वो विश्वास आपके लिए काम करता है. மத்தேயு சுவிசேஷம் 17 அதிகாரம் 20 வசனத்தை வாசிக்கிறேன். मैथ्यू का चैप्टर 17 verse 20. 17:20 Matthew. chapter 17 verse 20. அதற்கு இயேசு உங்கள் விசுவாசத்தினாலேதான், तब आके कहा आपके विश्वास की, கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். यहाँ पे कहते हैं कि अगर राई के बराबर का विश्वास है तो पहाड़ को कहेंगे यहाँ से हटकर चला जा तो वो चला जाएगा. யாராவது எப்பயாவது கடுகு விதைய பார்த்திருக்கீங்களா? तो क्या आपने आके राई को देखा है? கடுகு பார்த்திருக்கோம். கடுகு விதை ரொம்ப சின்னது. राई सरसों बहुत छोटा होता है. அவ்வளவு விசுவாசம் இருந்தா போதும். या उतना विश्वास होने से काफी है. உங்களுக்கு இதெல்லாம் கேட்கும்போது பிரமிப்பா இருக்கலாம். तो आप ये सब सोचते हैं तो बहुत ही अद्भुत இந்த लगता है. கடுகு விதை அளவு விசுவாசம்ன்றது நம்ம விசுவாசம் கிடையாது, கடவுளுடைய விசுவாசம். तो ये जो राई का बराबर का विश्वास हमारा नहीं, परमेश्वर का विश्वास है. அவர் தமக்குள்ள இருந்த விசுவாசத்தை உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறார். उनके अंदर जो विश्वास है वो आपको दिया है. இப்போ அந்த விசுவாசம் உள்ள இருக்கு. अब वो विश्वास अंदर है, இந்த வேர்ட் இருக்கு, वचन है, பவர் இருக்கு, सामर्थ्य है, லைஃப் இருக்கு, उजाला है, லைட் இருக்கு. प्रकाश है. இப்போ இத ரிலீஸ் பண்ணணும். अब इसको बाहर करना है. அந்த விசுவாசத்தை யூஸ் பண்ணணும். अब विश्वास से इसे इस्तेमाल करना है. அந்த வார்த்தையும் அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமையும் உபயோகப்படுத்த வேண்டும். उस वचन को, उस वचन के अंदर जो सामर्थ्य है आपको उसको इस्तेमाल करना है. என் பாக்கெட்ல கட்டு பணம் இருக்குன்னு வெச்சுங்க. अभी मेरे पैकेट में आके बंडल बंडल पैसा है. இப்போ எனக்கு பசி எடுக்குது. अभी मुझे भूख लग रहा है. எனக்கு பசி எடுக்குதுங்க. मुझे भूख लग रहा है. என்ன பண்றதுனே தெரியல. मैं ढूंढ रहा हूँ. ரொம்ப பசி. बहुत भूख है. காலையில இருந்து நான் சாப்பிடல. सवेरे से मैंने कुछ नहीं खाया. மயக்கம் வர மாதிரி இருக்கு. एकदम चक्कर आ रहा है. அப்படின்னா எல்லாம் பார்த்து சிரிப்பீங்க என்ன? तो आप सब लोग देख के हंसेंगे. ஏன்னா பசிய போகிறதுக்கான விஷயம் எனக்குள்ள இருக்கு, என்கிட்ட இருக்கு. क्योंकि भूख मिटाने के लिए पैसा मेरे जेब में है. பணம் இருக்கு, पैसा है. ஒரு நல்ல ஹோட்டல்ல போய் எனக்கு என்ன வேணும் சொன்னா அவன் கொடுக்க போறான். मैं एक अच्छे से होटल जाके जितना चाहे खा सकता हूँ. அது எடுத்து சாப்பிட்டா என் பசி தீர போகுது. अगर मैं उसे लेके खाऊंगा तो मेरा भूख मिटने वाला உள்ள है. ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் வர போகுது. तो तुरंत मुझे आके ताकत मिलेगा. அதே போல நம்ம பாருங்க, கர்த்தர் உங்களுக்குள்ள வசனத்தை வைத்திருக்கிறார். तो बिल्कुल उसी तरह परमेश्वर आपके अंदर वचन रखा है. அந்த வசனத்துல வல்லம் இருக்கு, उस वचन में सामर्थ्य அதுல है, ஜீவன் இருக்கு, उसमें जीवन है, அதுல வெளிச்சம் இருக்கு, उसमें उजाला है, பிசாசை துரத்தக்கூடிய வல்லம் இருக்கு, दुष्ट आत्मा को भगाने का सामर्थ्य है, வியாதியை குணமாக்கக்கூடிய வல்லம் இருக்கு, रोगों को चंगा करने का सामर्थ्य है, சூழ்நிலைகளை திறமையாய் கையாளக்கூடிய தெய்வீக ஞானம் அதுல இருக்கு, बुरे सिचुएशन को इस्तेमाल करने का ज्ञान है, சாமர்த்தியம் இருக்கு, तो सामर्थ्य है, எல்லாத்தையும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய வல்லம் இருக்கு. सबको सोचने का समझने का ज्ञान இதை आपके अंदर है. நமக்காக யூஸ் பண்ணணும். तो ये सब कुछ हमें अपने लिए इस्तेमाल करना है. கடவுள் தம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். क्योंकि परमेश्वर ने अपना वचन आपको அதுல दिया है அதுல வல்லமை வச்சு और கொடுத்திருக்கிறார். उस वचन में सामर्थ्य है, உயிர் தெழுந்த வல்லமை அதுக்குள்ள வச்சிருக்கிறார். जीवन को नया करने का सामर्थ्य है. அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். पवित्र आत्मा ने वो सामर्थ्य आपको இப்ப दिया है. நமக்காக யூஸ் பண்ணணும். अब उसको हमारे लिए इस्तेमाल करना है. அவர் தமக்குள்ள இருந்த விசுவாசத்தை உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने उनके अंदर जो विश्वास था वो आपको दिया है. இப்ப அந்த விசுவாசத்தை உபயோகப்படுத்த अब வேண்டும். उस विश्वास को आपको इस्तेमाल करना है. எப்படி விசுவாசிக்கிறது? कैसे विश्वास करना है? இயேசு சொல்றாரு, यीशु मसीह कहते கடுகு हैं விதை அளவு விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தால், अगर राई का बराबर विश्वास आपके अंदर है, இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போவோம் அப்படின்ற. इस पहाड़ को हटकर जाने बोलने से वो जाएगा. whatever you shall say it will come to pass. आप जो भी कहेंगे होगा. என்ன சொல்றீங்களோ அது அப்படியே நடக்கும். आप जो भी कहेगा वो वैसा ही அந்த होगा. மரத்தை பார்த்து சொன்னா மரம் அப்புறம் போகும்னா போகும். पेड़ को यहाँ से उधर जा बोलेगा तो जाएगा. வியாதிய போன்னு சொன்னா போகும் கண்டிப்பா. अगर बीमारी को जा बोलेगा तो जाएगा. தரித்திரமே என்னை விட்டு போன்னு சொன்னா போகும். गरीबी मुझसे छोड़ के जा तो जाएगा. குறைவை என்னை விட்டு போ. कमी घटी मुझसे छोड़ के जा तो जाएगा. தாழ்ச்சி என்னை விட்டு போ.
बीमारियां मेरे से जा तो जाएगा, தாழ்வு மனப்பான்மை என்னை விட்டு போ, मेरे अंदर से जो छोटा मन है वो जाने बोलने से जाएगा, தனிமையின் உணர்வை என்னை விட்டு போ, अकेलापन में से जा बोलने से जाएगा, யாருமே என்னை நேசிக்கல என்ற எண்ணமே என்னை விட்டு போ, कोई भी मुझे आके प्रेम नहीं करता उस सोच को जा बोलने से जाएगा, போன்னு சொன்னா போகுங்க. जा बोलने से जाएगा। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितना लोग विश्वास करते நான் हैं? ரொம்ப அதிகமா मैं விசுவாசிக்கிறேன். विश्वास करता हूँ, சொன்னா போகும். जाने से जाएगा। See, நான் வந்து பாக்கெட்ல இருக்கிற பணத்தை எடுத்து ஹோட்டல்ல கொடுக்குறேன், எனக்கு உணவு தராங்க. देखिए, मैं पॉकेट में जो पैसे उसे उठा के होटल में दूंगा तो खाना देंगे, ஆனா இந்த விசுவாசமும் வார்த்தையும் வல்லமையும் உங்க பாக்கெட்டுக்குள்ள இல்ல, உங்களுடைய இருதயத்துக்குள்ள இருக்குது. लेकिन ये विश्वास और वचन आपकी पॉकेट के अंदर नहीं, आपके हृदय It के is in अंदर है। your spirit. वो आपके हृदय के अंदर है। God has invested his enormous power in your spirit. पवित्र आत्मा ने अपने सामर्थ्य को आपके अंदर डाला है। If you want to use it, you have to speak it. अगर आपको यूज करना है तो आपको बोलना है, When you speak, miracles happen. और जब आप बोलेंगे तो When मिराकल you होगा। speak, healing manifest. जब आप बोलेंगे तो चंगाई होगा। When you speak, glory will manifest. तो जब आप बोलेंगे परमेश्वर का सामर्थ्य I'm दिखेगा। telling you the truth. Speak out the word of God. मैं आपसे सच कहता हूँ, बोलो तो होगा। Release the power of God which has invested in you. आपके अंदर जो सामर्थ्य है उसको बाहर निकालिए, Speak out. बाहर बात करिए, मुंह खोल के बोलिए। So many Christians, they are not speaking out. बहुत सारे क्रिश्चियंस हैं जो बोलते नहीं हैं, They are silent Christians. वो लोग आके शांत क्रिश्चियन हैं, I don't want to speak. वो बोलते नहीं हैं। Some people speak, लेकिन कुछ लोग बोलते but हैं, everything unwanted they are speaking. लेकिन सब कुछ ना चीजें बोलते हैं, They can't understand what the word says. लेकिन वो लोग समझते नहीं है वचन क्या कहता How है, much power the word has. कितना वचन के अंदर सामर्थ्य है, அவங்களுக்குள்ள எவ்வளவு வல்லம் இருக்குன்னு தெரியல. उनके अंदर क्या सामर्थ्य उन्हें नहीं पता। So உங்களுக்குள்ள வல்லம் இருக்கு, आपके अंदर सामर्थ्य है, உயிர் தெழுந்த வல்லம் இருக்கு, जीवन को नया करने का सामर्थ्य है, வெளிச்சம் இருக்கு. उजाला है। இப்ப நீங்க அதை ரிலீஸ் பண்ணணும். अभी आपको उसको बाहर करना है। எப்படி ரிலீஸ் பண்ணுவீங்க? कैसे बाहर करेंगे? நீங்க பேசணும். आपको बोलना है। 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 13 வசனத்தை வாசிங்க. 2 Corinthians chapter 4 13. verse 13. 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 13 வசனம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். तो यहाँ पे मैंने विश्वास किया इसलिए बोल रहा हूँ, विश्वास करने के वजह से ही मैं बोल रहा हूँ करके यहाँ पे लिखा है। நீங்க கடவுளோட வார்த்தை என்ன சொல்லுதோ அதை விசுவாசிக்கிறீங்களா? तो परमेश्वर का वचन जो बोलता है क्या आप उसको विश्वास करते हैं? உங்களோட கையில பெரிய வேத புஸ்தகம் இருக்கிறது. देखिए, आपके हाथ में आके एक बड़ा बाइबल है, அதுல நிறைய வசனங்கள் இருக்கு. उसमें बहुत सारे वचन है। லூக்கா 11 அதிகாரம் 8 வசனம் சொல்லுது விதை தேவனோட வசனம். लूका का किताब आकर देखते हैं कि उसमें आके वचन है, அப்ப இந்த வசனமாகிய விதையை நாம் எடுக்க வேண்டும். तो इस वचन को आके हम बीज के रूप में लेना है। இத கையில எடுக்க முடியாது. इसे आके हम हाथ में नहीं ले பட் सकते, நம்முடைய வாயை உபயோகப்படுத்தி எடுக்க முடியும். तो हमें आके अपने मुंह को इस्तेमाल करके इसे लेना है। உதாரணத்துக்கு ஒரு சில விதைகளை நான் இப்ப எடுக்க போறேன். अभी उदाहरण के लिए मैं कुछ बीजों के बारे में आपको बोलने அதை वाला हूँ। விசுவாசிக்க போறேன், அதை பேச போறேன். आज जब आप विश्वास करेंगे तो मैं बोलूंगा। 2 கொரிந்தியர் 4:13 என்ன சொல்றது இப்ப பிராக்டிகலா பண்ண போறோம். तो अभी आके यहाँ पे 2 Corinthians chapter 4 verse 13 में क्या कहता है, अभी उसे प्रैक्टिकल देखेंगे। உபாகமம் 1 அதிகாரம் 11 வசனத்தை இப்ப நான் ஒரு விதை மாதிரி எடுக்க போறேன். सो ड्यूटरोनॉमी में देखेंगे पहला अध्याय நீங்கள் 1:11 chapter 1 verse 11. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்களுடைய பிதாக்களுடைய தேவன் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. तो पिता परमेश्वर आपको अभी से ज्यादा 1000 गुना परमेश्वर आपको आशीष करेगा। I found a seed तो यहाँ पे मैंने एक बीज देखा है, of increase there. तो यहाँ पे 1000 गुना बढ़ाने का। I took the word, took the seed तो मैंने इस बीज को लिया, by speaking it. तो बोलने के द्वारा मैंने इस बीज को लिया। இன்னைக்கு இருக்கிற மாதிரி 1000 மடங்கு நல்லா இருப்பேன் நான். आज से 1000 गुना ज्यादा मैं बढ़ाई हूँगा। I am increasing 1000 times more. मैं 1000 गुना ज्यादा बढ़ूंगा। See, that is a word of God, seed of God. तो देखिए, वही आके वचन का बीज का सामर्थ्य You है। have to take that word of God by speaking it. तो आपको वचन आकर लेना है बोल के। Now I am going to sow that seed, eternal seed, powerful seed, imperishable seed into my heart, अब which is the land. अब मैं वो सामर्थ्य बीज को अपने हृदय में बोऊंगा। இப்போ நான் வந்து விதைக்க போறேன். இப்போ अब उस बीज को मैं बोऊंगा। நான் இன்னைக்கு இருக்கிறதோட 1000 மடங்கு அதிகமாவேன். मैं आज से ज्यादा 1000 गुना बड़ा रहूंगा। I'm going to increase 1000 times more. मैं 1000 गुना बढ़ूंगा।
அப்ப பாருங்க விதைக்கிறேன் நான் இப்போ तो मैं अभी उस बीज को बो रहा हूँ, சொல்ல சொல்ல விதைச்சு கொண்டே இருக்கிறேன் तो उस बीज को मैं बोता रहता हूँ, விதைச்சிட்டே இருக்கிறேன் उस बीज को बोता रहता 1000 மடங்கு அதிகமாவேன் 1000 गुना, இன்னைக்கு இருக்கிறத மாதிரி 1000 மடங்கு அதிகமாவேன் आज से बढ़कर 1000 गुना मैं अच्छा காலையில रहूंगा। எழுந்த உடனே சொல்றேன் मैं सवेरे उठकर कहता हूँ, நான் வண்டியில போகும்போது சொல்றேன் मैं गाड़ी में चलते वक्त बोलता हूँ, நான் கார் ஓட்டும் போது சொல்றேன் कार चलाते वक्त बोलता हूँ, இன்னைக்கு இருக்கிறதோட 1000 மடங்கு அதிகமாவேன் நான் आज से ज्यादा मैं 1000 गुना अच्छा रहूंगा। சாப்பிடும்போது யோசிச்சு பார்த்தேன் இன்னைக்கு இருக்கிறதோட 1000 மடங்கு நல்லா இருப்பேன் खाना खाते वक्त सोच के देखिए, आज से मैं 1000 गुना अच्छा रहूंगा। என் बाद வேலை में எல்லாம் முடிச்சு படுக்க போறேன் இப்போ सोते समय आप बोलिए, விதைச்சிட்டு படுக்கிறேன் இன்னைக்கு இருக்கிறதோட 1000 மடங்கு நான் तो அதிகமாவேன் उसको बोलते रहिए कि मैं आज से हमें 1000 गुना अच्छा रहूंगा। விதைச்சாச்சு तो देखिए उस बीज को मैंने बो दिया, இப்போ வந்து தண்ணி ஊத்தணும் अभी उसमें पानी डालना எப்படி है। ஊத்துறது कैसे डालना है? திரும்ப சொல்லும் போது நம்ம தண்ணி ஊத்துறோம் तो जब दोबारा बोलते हैं तो पानी डालते हैं, வசனம் தான் தண்ணி மாதிரி இருக்கு तो वचन भी पानी के समान है। ஹலோ the word is the seed and the word is water तो वचन ही बीज है, वचन ही पानी है। so when I speak the word I am watering the seed which I have sown तो जब मैं वो भी बोलता हूँ तो पानी भी डालता हूँ। இப்போ தண்ணி ஊத்துறேன் तो अभी मैं पानी डालता हूँ, மறுநாள் காலையில எழுந்துக்கிறேன் மறுநாள் காலையில எழுந்து மறுபடியும் சொல்றேன் இன்னைக்கு இருக்கிறதோட 1000 மடங்கு அதிகமாவேன் तो मैं सवेरे उठकर क्या कहता हूँ, आज से मैं 1000 गुना बहुत अच्छा रहूंगा। சொல்லி சொல்லி சில வருஷங்கள் முன்னாடி இருந்தேன்னா 1000 மடங்கு நல்லா வந்தேன் இப்போ तो बोल बोल के कई बहुत सालों के बाद मैं 1000 गुना अच्छा रहा। இப்போ இங்க இருந்து சொல்றேன் இன்னைக்கு இருக்கிறதோட 1000 மடங்கு तो आज भी मैं बोल रहा हूँ 1000 गुना अच्छा रहूंगा। விதைக்கிறேன் தண்ணி ஊத்துறேன் मैं अभी बोता हूँ, फिर पानी डालता हूँ, இன்னும் நடக்குது फिर क्या होता है? கர்த்தர் விளைய செய்கிற தேவனா இருக்கிறார் परमेश्वर आकर उसको बढ़ाने वाला परमेश्वर है। பாருங்க ஒரு வசனத்தை வாசிக்க பாருங்க अभी मैं एक वचन पढ़ूंगा, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் पहला कुरिन्थियन का किताब ஆறாம் चैप्टर 3 वर्स 6। 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன் 1 கொரிந்தியர் 3 6 7 चैप्टर 3 6 7। நான் நட்டேன் அப்போல்லோ நீர் பாய்ச்சினான் தேவனே விளைய செய்தார் तो यहाँ पे आके मैंने बोया, पर आके परमेश्वर ने उसको उगाया। பவுல் சொல்ற நான் நட்டேன் तो पौल कहता है मैंने बोया, ஊர் ஊரா போய் தேவ வசனத்தை விதைச்சேன் गांव गांव जाकर मैंने आके परमेश्वर के वचन को बोया, பிரசங்கம் பண்ணி கர்த்தருடைய வசனத்தை விதைய போல விதைச்சேன் उपदेश देकर परमेश्वर के वचन को बोया मैंने। பின்னாடியே அப்போல்லோ வந்து நீர் பாய்ச்சறாரு फिर पीछे ही परमेश्वर आकर उसमें पानी डालते हैं। அவர் ஒண்ணும் பண்ணல பவுல் பிரசங்கம் பண்ணது திருப்பி இவர் பண்றாரு तो यहाँ पे आके पौल आके उपदेश दिया, लेकिन पीछे परमेश्वर काम அது करते வந்து हैं। ஏற்கனவே விதைச்ச விதைகளுக்கு தண்ணி ஊத்துற மாதிரி तो वहाँ पे ऑलरेडी बोया वाला चीज में पानी डालते हैं। ஆனா அதுக்கு பிற்பாடு தேவன் அதை விளைய செய்கிறார் तो देखिए, लेकिन उसके बाद परमेश्वर ही उसको उगने में मदद करते हैं, தேவனே விளைய செய்கிறார் परमेश्वर ही उसे उगाते हैं। பாருங்க விதைக்க தண்ணி ஊத்துறோம் நம்ம வேலை முடிஞ்சு போகுது तो बीज को पानी डालने के बाद हमारा काम खत्म नहीं हो जाता, ஆனா தேவன் அதை விளைய செய்கிறார் लेकिन परमेश्वर उसको उगाता है। அப்படி இருக்க நடுகிறனாலும் அல்ல நீர் பாய்ச்சுகிறனாலும் ஒன்றும் இல்லை விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் तो देखिए, परमेश्वर जो उगाने वाला है उससे सब कुछ हो सकता है। நடுகிறனாலும் ஒண்ணும் கிடையாது तो जो बोते हैं उससे कुछ नहीं, அவன் நடுற வேலை மட்டும் தான் செய்யறான் वो सिर्फ बोने वाले का काम करते हैं। நீர் பாய்ச்சுகிறான் அந்த வேலையை மட்டும் தான் செய்யறான் तो पानी डालने वाला वही काम करता है, ஆனா நடுறவனாலையும் நீர் பாய்ச்சுகிறனாலையும் விளைய செய்ய முடியாது लेकिन बोने वाला पानी डालने वाला उसे उगा नहीं सकता। that is a miracle तो वही आके सामर्थ्य अद्भुत काम है, தேவனே அதை விளைய செய்கிறவராய் क्योंकि இருக்கிறார் परमेश्वर ही उसे उगाता है। நான் விதைச்சிட்டு படுத்து தூங்குறேன் मैंने उसे बीज को बोकर सो गया, மறுபடியும் ஏச்சு தண்ணி ஊத்திட்டு நான் போய் தூங்குறேன் फिर दूसरे दिन पानी डाल के सो गया, but god does the work लेकिन परमेश्वर वहाँ पे काम करते हैं। தேவன் விளைய செய்கிறார் परमेश्वर उसको उगने में मदद करता நான் है। சொல்றேன் நீங்க வசனத்தை பேசி தூங்குங்க आप वचन को बोल कर सो जाइए, மறுபடியும் எழுந்து வசனத்தை பேசி மறுபடியும் தூங்குங்க फिर दूसरे दिन उठकर वचन को बोल के सो जाइए। பகல்ல வேலைக்கு போங்க இரவுல தூங்குங்க सवेरे काम को जाइए, रात को सो जाइए, இரவுல தூங்குங்க பகல்ல முழிச்சிட்டு இருங்க रात को सो जाइए, दिन को जगे रहिए। என்ன நடக்கிறது लेकिन क्या होगा, நம்மளுக்கே தெரியாத விதமாய் அது பயிராகிறது हमें भी पता नहीं होगा वैसे काम होगा। மார்க் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் मार्क के किताब चैप्टर 4 26 and 27 वर्स 26। 26 and 27 28 மார்க் சாப்டர் 4 26 to 28 பின்னும் அவர் அவர்களை நோக்கி தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாய் இருக்கிறது நிலமானது முன்பு முளையும் பின்பு கதிரையும் பின்பு கதிரில் விளைந்த தானியத்தை தானாய் கொடுக்கிறது போல। तो यहाँ पे हम देखते हैं कि परमेश्वर का राज्य ऐसा है जैसा कोई मनुष्य भूमि में बीज बोया और रात को सोया और दिन को जागा। 28 तो यहाँ पे 28 वर्स देखूंगा। 28 வசனம் வாசிங்க।
எப்படி என்றால் நிலமானது முன்பு முளையும் பின்பு கதிரையும் பின்பு கதிரில் நிறைந்த தானியத்தை பலனாக தானாய் கொடுக்கும். ओके, यहाँ पे आके आके पृथ्वी आप ही आप फल लाती है, फिर पहले से अंकुर तब बोया जाता है, यहाँ पे लिखा है. நீங்களும் நானும் பரலோகத்தின் பிரஜைகளாய் இருக்கிறோம். तो आप और मैं आकर स्वर्ग का एक प्रजा के समान है. பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் तो இருக்கிறோம். हम लोग के स्वर्ग के राज्य के बच्चों है. இது எப்படி வேலை செய்கிறது? तो ये कैसे काम करता है? ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைக்கணும். तो एक मनुष्य जब जमीन में आके बोता है, That is the first step. तो वो ही पहला स्टेप है. If you haven't sow anything in your heart, you are not even start your Christian life. अगर आपने कुछ भी बोया नहीं है तो आपने अपना पहला स्टेप भी उठा के नहीं रखा है. First step விதைக்கணுங்க. तो सब पहला स्टेप क्या है? बीज You को have to बोना. do it regularly तो सबसे पहले आपको बीज को लगातार बोना है, and consistently. एकदम लगातार. Daily இதை செய்யணும். ये आके आपको हर रोज करना है. Every day you must sow the seed हर दिन आपको बीज को बोना है, of the word of God into your heart. वचन को आपके हृदय में बोलते ही रहना है. ஒரு விவசாயி கற்பனை பண்ணிக்கோங்க. Imagine अभी आप सोच लीजिए, एक आके किसान है, அவன் டெய்லி தூங்குறான், वो डेली सोता है, என்னமோ ஒன்று பண்றான், कुछ करता है, வேலை வேலைக்கு சாப்பிடுறான். खाता है, அப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு அவன் வயல்கிட்ட வரான். फिर 6 महीने बाद खेती में आता है. வயல்கிட்ட வந்து, வயலே உனக்கு என்ன ஆச்சு, ஏன் அறுவடையா தரல, நான் இப்ப கத்தியெல்லாம் எடுத்துன்னு வந்துக்கிறேன். तो वो आके खेती को देख के बोलता है, क्यों तू ऐसा ही है? எப்படி இருக்கும்? कैसा रहेगा? வயலுக்கு வாய் இருந்துச்சுன்னா अगर खेती को मुंह है तो அது வாய் திறந்து சொல்லும், முட்டாளே முதல்ல நான் விளைச்சல கொடுக்கணும்னா விதைக்கணும்டா முதல்ல. तो वो बोलेगा कि बेवकूफ इंसान, अगर तू बोएगा तभी मैं आके फल दे सकता हूँ. நாம கூட பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். तो हम भी सोचते हैं मेरे जीवन में अच्छी अच्छी चीजें होनी है, பட் இந்த விதைக்கிற வேலையை செய்யவே இல்லை. लेकिन बोने का काम हम नहीं करते हैं. ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் சோ. तो पहले आपको बोना है. முதல்ல நீங்க கடவுளோட வார்த்தை விதைக்கிறவங்களா இருக்க வேண்டும். पहले आके आपको परमेश्वर के वचन को बोना है. நல்ல நிலமாகி உங்களுடைய நிலத்திலே விதைக்க வேண்டும். तो जब अच्छी भूमि में जब बीज बोते हैं, உள்ளத்துல அந்த விதை போணும். जब हृदय में बोते हैं, உள்ள பரிசுத்த ஆவியானவர் ஒரு வேலையை तो செய்யறாரு. पवित्र आत्मा वहाँ काम करता அந்த है. விதை எடுத்து ஆழமா நாட்டுகிறார். उस बीज को लेके गहराई में बोते हैं. நீங்கள் இரவில் தூங்குகிறீர்கள், பகலில் விழித்திருக்கிறீர்கள். आप रात को सोते हैं, दिन को जगते हैं, உங்களுக்கே தெரியாத விதமாய் அது பயிராகிறது. लेकिन आपको भी पता नहीं रहेगा वो पेड़ उगेगा. ஏன்னா நடுறவனால இல்ல, நீர் பாய்ச்சுகிறவனால அல்ல, விளைய செய்கிற தேவனாலேயா. क्योंकि बोने वाला, पानी देने वाला का काम नहीं है, परमेश्वर का काम है. எப்படி விளையும், எப்படி விளைச்சல் எடுப்பேன்னு கேட்காதீங்க. तो आप नहीं पूछना कि कैसे उगेगा, कैसे फल அத देगा. கர்த்தர் செய்யறாரு. वो परमेश्वर करेगा. அந்த வேலையை நம்ம செய்ய முடியாது. वो काम हम नहीं कर सकते. ஆனா விசுவாசத்தோடு கடவுளுடைய வார்த்தை எடுத்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயமாகிய நல்ல நிலத்திலே விதைக்க வேண்டும். लेकिन विश्वास के जरिए हर दिन आप परमेश्वर के वचन को आपके हृदय में बोलना है. சுகம் எனக்கு அறுவடையாய் வேண்டும் என்றால் சுகத்திற்கான வார்த்தைகளை விதைக்க வேண்டும். अगर आप चाहते हैं कि मुझे चंगाई मिलना है, तो चंगाई के वचन को आपको बोलना है. சுகத்தை மிகப்பெரிய அறுவடை போல நம்ம அறுக்க முடியும். तो देखिए, बहुत बड़ी हम चंगाई हमको मिलेगा. ஒரு சில விதைகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். अभी मैं कुछ बीजों को आपको बोलना நீங்க चाहता நோட் हूँ. பண்ணி வச்சுக்கோங்க, வீட்ல போய் அதை வாசிங்க. आप नोट करके रखिए, घर में पढ़ सकते हैं. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். Exodus chapter 15 verse 26. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். मैं ही तेरा आके परमेश्वर हूँ. யாத்திராகமம் 23:25. Exodus 23:25. அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னை விட்டு விலக்குவார், உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். वो तेरे भोजन को आशीष करेगा, तेरा आयु को बढ़ाएगा. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14-15. Deuteronomy chapter 7 verse 16, 14 and 15. 14 and 15. நீ சகல ஜனங்களை பார்க்கலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். तू सारे जनता से भी ज्यादा आशीष पाएगा கர்த்தர் சகல நோய்களையும் முன்னை விட்டு விலக்குவார். और सारे रोगों को तुमसे दूर भगाएगा. 103ஆம் சங்கீதம் 3-4 வசனங்கள். 103 भजन संगीत 1 2 3 3 and 3 to 5. 3 to 5. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உன்னை முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது. वो सारी चीजों को आकर हटाकर तुम्हारे आयु को बढ़ाता है, उकाब के समान तुम्हें रखता है. 105ஆம் சங்கீதம் 37ஆம் வசனம். 105:37 verse. அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். वो आके सोने चांदी से जाते हैं. அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. वो बलवीन भी नहीं थे. 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். 107
அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்பு வைக்கிறார். जो भी वचन बोलता है उनको आशीष करते हैं। எவ்வளவு விதைகள் இருக்கு பாருங்க. तो देखिए कितना है। வியாதியை ஓட ஓட விரட்ட முடியும். तो देखिए आप आके रोगों को दौड़ा सकते हैं। நம்ம நிழல்பட்டாவே சுகமாக முடியும். हमारे छाया लगते ही चंगा होते हैं। இன்னைக்கு இந்த உலகத்துல எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் வியாதியில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். आज कितने हजारों हजार लोग रोगों में मुश्किल उठा रहे हैं। இந்த சுகத்திற்கான விதையை எடுங்கள். और मैं इस चंगाई का वचन ले रहा हूँ அத வாய் திறந்து பேசுங்கள். और अपना मुंह खोल के बोलता हूँ। உங்கள் இருதயத்தில் அதை விதையுங்கள். अपने हृदय में डालिए। அறுவடை சுகத்தை அறுவடையாய் எடுக்க முடியும். और आप आकर चंगाई का எப்படி काट पाएंगे। எப்படி कैसे? நமக்கு தெரியாத விதமாய் சுகம் உண்டாக ஆரம்பிக்கிறது. हमें ही पता नहीं चलेगा, परमेश्वर हमको चंगाई करेगा। எசேயா 53 அதிகாரம் 4-5 வசனங்கள் சொல்கிறது. यशायाह का किताब चैप्टर 53। மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்று எண்ணினோம். हमारे लिए परमेश्वर ने आके बहुत ही दुख तकलीफ उठाए करके वहां पे देखते हैं हम। நம்முடைய மீறலுக்காக அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். हमारे पापों के लिए वो मार खाया गया। நமக்கு சுகத்தை சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல வந்தது. परमेश्वर चाहते हैं कि हम सुख और समाधान पाएं। அவன் அனுப்பினர்களால் நமக்கு சௌக்கியம் லபிக்கும். அவருடைய தழும்புகளால் நாம் ஏற்கனவே குணமானோம். और परमेश्वर के खोड़े खाने से हमें चंगाई मिली। என்ன அற்புதமான வார்த்தைகள். तो देखिए वचन कितना अद्भुत है। ஒவ்வொரு நாளும் இந்த விதை எடுக்க வேண்டும். एक एक वचन एक एक दिन आप बोलिए। எப்படி எடுக்கிறது? कैसे बोलना है? பேப்பரை கிழிச்சிடாதீங்க போய் பைபிள்ல இருந்து. पेपर को फाड़ मत देना जाकर। வாயில பேசி எடுக்கணும் அந்த விதை. मुंह से बोलना है। திரும்ப திரும்ப பேசணும். बार बार बोलना है। டெய்லி பேசணும். हर दिन बोलना है। ரெகுலரா பேசணும். கன்சிஸ்டன்ட்டா பேசணும். लगातार बोलना है वचन को। போகும்போது நடக்கும்போது படுக்கும்போது எல்லாம் பேசணும். खाते वक्त पीते वक्त सोते वक्त चलते वक्त बोलना है। பேச பேச உள்ளத்தில் விதைக்கப்படுகிறது. और जब बोलते बोलते आपके अंदर वो उगता है। பேச பேச நம்ம நீர் ஊற்றுகிறோம், தண்ணி ஊத்துறோம். जब बोलते बोलते पानी डालते हैं தேவன் விளைய செய்கிறார். और परमेश्वर काम करेगा। நம்ம ஒண்ணுமே விதைக்காம தண்ணி ஊத்தாம தேவன் எப்படி என்னத்தை விளைய வைக்க முடியும்? उसके बाद आपको कुछ करने की जरूरत नहीं है, परमेश्वर करेगा। நம்ம விதைக்கணும். हमको आके बोना है, தண்ணியை ஊட்டணும், पानी डालना है। எத்தனை பேர் கை தூக்கி இந்த வார்த்தையில வல்லம் இருக்குதுன்னு ஒத்துக்கினீங்களா அவ்வளவு பேரும் விதைக்க ஆரம்பிங்க. तो जितने लोग आके अपने हाथों को उठाकर मैं विश्वास करता हूँ बोला, वो सब बोए। அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையில காண்பீர்கள். आपके जीवन में आप जरूर अद्भुत कामों को देखेंगे। सुपर नेचुरल मिरेकल्स, बहुत अच्छी अद्भुत देखेंगे। सुपर नेचुरल हीलिंग, सुपर नेचुरल चंगाई देखेंगे। सुपर नेचुरल ग्लोरी विल मैनिफेस्ट इन योर। परमेश्वर का सामर्थ्य को देखेंगे आप अपने जीवन में। आमीन। कितने பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते God हैं? bless you all. God bless आप you all. सबको परमेश्वर आशीष करेगा। Let us all stand together. सब लोग खड़े हो जाएंगे। Let us pray. எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். पिता परमेश्वर इस दोपहर के अवसर पर आपके सम्मुख में आते हैं। ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். परमेश्वर आपके वचन में सामर्थ्य है करके हमने देखा। வார்த்தையில தான் வல்லமை இருக்கிறது. आपके वचन में ही सामर्थ्य है அந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. और उस वचन में जीवन है। அந்த வார்த்தையிலே ஒளி இருக்கிறது. उस वचन में प्रकाश है அந்த வார்த்தை எங்களுக்குள்ளே இருக்கிறது. और वो वचन मेरे अंदर है। ஆண்டவரே, இதெல்லாம் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ये मैं विश्वास करता हूँ। ஆண்டவரே, இந்த விசுவாசம் உம்முடைய விசுவாசத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். ये आपका विश्वास को आपने हमें दिया है। அந்த விசுவாசத்தை நாங்கள் எங்களுக்காக பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. और उस विश्वास को हमारे जीवन में इस्तेमाल करने के लिए आप मदद करें। எங்களுக்குள்ள இருக்கிற அளவு கடந்த வல்லமை வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். हमारे अंदर जो भी सामर्थ्य है उसको बाहर आने के लिए आप मदद करें। இந்த அற்புதமான பிள்ளைகள் வாயை திறந்து உம்முடைய வல்லமையான வார்த்தைகளை பேசும்பொழுது यहाँ पे जो भी प्यारे भाई बहन है आपके वचन को बोलते वक्त அற்புதங்கள் நடக்கட்டும், अद्भुत काम हो, அதிசயம் நடக்கட்டும், आश्चर्य काम हो, இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகம் உண்டாகட்டும், अद्भुत से बहुत काम हो, பொருளாதார ஆசீர்வாதமும் செழிப்பு உண்டாகட்டும், उनके जीवन में सारी कमी घटिया को हटाकर பிசாசுகள் நடுநடுங்கி ஓடட்டும், और सारे दुष्ट आत्माएं गिड़गिड़ाकर भाग पाए। அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயரட்டும் என்று उनके ஜெபிக்கிறேன். जीवन में आकर वो बढ़ पाए। தேவையோடு வந்திருக்கிறவர்களை தேவையெல்லாம் சந்திப்பீராக. जो भी जरूरत से आए हैं उनकी जरूरत को आप पूरा करें। வியாதியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் சுகமாக்குவீராக. जो भी आके बीमारी से आए उन्हें चंगा करें, விடுதலை உண்டாகட்டும், उनको छुटकारा दें, சுகம் உண்டாகட்டும், उनको चंगा करें, வெற்றி உண்டாகட்டும், उनको चंगाई दें, ஜீவன் உண்டாகட்டும், जीवन दें, நல்வாழ்வு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். अच्छी जीवन जी पाए। தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதிப்பீராக. आप उन्हें आशीष करना। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं, सुन और ग्रहण आमीन। करें। आमीन। प्रभु यीशु मसीह का अनुग्रह और परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा की सहभागिता तुम सबके साथ होती रहे। आमीन। गॉड ब्लेस यू ऑल।